முருங்கைக்கீரையை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இது போல் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கலாம். ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இது போல் ரவுண்டு ஷேப்பில் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும், கையில் தண்ணி தொட்டு பண்ணிக்கலாம். இது போல் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மட்டும் குத்தி விடுறேன், உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகிறதுக்கு. அவ்வளோதான், அடை ரெடி.